அமாவாசை நாள் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கான நாளாகுங்க. இந்த நாளில் நம்ம பித்ருக்களை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. மாதந்தோறும் வருகிற அமாவாசையில் தர்ப்பணம் போன்ற காரியங்கள் செய்து முன்னோர்களை நம்ம வழிபட வேணுங்க. அவர்களை வணங்கணும் அப்படின்னா நாமும் நம்முடைய சந்ததியினரும் வளமோடு வாழ முடியுங்க. அதே போல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பித்ரு சாபம் இல்லாமல் பெரும் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மாதம் அமாவாசை வந்தாலும் கூட சில குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு சிறப்புகள் அதிகம் அப்படின்னும் சொல்லப்படுது. அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள் பூமிக்கு வருவதாக சொல்லப்படுதுங்க. அப்படி பூமிக்கு வரக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்மளை சூட்சம வடிவில் கண்காணிப்பாங்களாம். நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா, நமக்கு படையல் போட்டிருக்கிறாங்களா அப்படின்னு கண்காணிப்பாங்களாமாங்க. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா காகத்தின் வடிவில் வருவதாகவும் நம்பப்படுதுங்க. காகம் பார்த்திங்கன்னா நம்முடைய சமுதாயத்தில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. மற்ற பறவைகளை விட காகம் நம்ம சமுதாயத்தோடும் வாழ்க்கையோடு ஒன்றி பயணிக்கக்கூடிய பறவையாகுங்க. அப்படிப்பட்ட காகத்துக்கு நம்ம அமாவாசை நாளில் உணவு வைப்பதால் என்ன பலன் கிடைக்கும், அதை காகம் சாப்பிடாமல் போனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அமாவாசை விரதம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக முன்னோர்களுக்கு உணவு படையல் போட வேணுங்க. நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி காகத்துக்கு நீங்கள் உணவு வைத்த பின்னர் தாங்க இங்கே இலை போட்டு சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்ய வேணும். நீங்கள் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தாய் தந்தைக்கு பிரியமான உணவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் காகத்திற்கு உணவு வைத்த பின்னாடி உங்களுடைய அமாவாசை விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. காகத்துக்கு நீங்கள் தினமும் காலையில் சாதம் வைப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. அதே போல் புத்திர சந்தான பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி உங்களுக்கு சீக்கிரமாகவே புத்திர சந்தான பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. காகங்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்களுடைய வடிவமாக சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்களுக்கு வழிபாடு நம்ம செய்யும் போது முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து நம்முடைய வழிபாட்டில் கலந்து கொள்வதாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா காக்கை சனி பகவானுடைய வாகனமாகுங்க. காக்கைக்கு நம்ம உணவு வைப்பதால் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவாராமாங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் சகோதரர் என்று சொல்லக்கூடிய யமதர்ம ராஜாவும் மகிழ்ச்சி அடைவாராம். யமதர்ம ராஜா காக்கை வடிவில் வந்து மனிதர்கள் வாழும் இடங்களை அவர் நிலைகளை அறிந்து கொண்டு நம்முடைய முன்னோர்களுக்கு போய் சொல்லுவாராமாங்க. காகம் நம்ம வீட்டை பார்த்து கறந்துச்சு அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்குங்க. காலையில் நம்ம எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி காக்கை கரையக்கூடிய சத்தத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா நல்ல காரியங்கள் நடக்கும், நம்ம நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே காக்கைக்கு நம்ம உணவு வைப்பதன் மூலமாக சனி பகவான் மற்றும் யமன் மற்றும் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா காகங்கள் ஊரில் மரங்களை பரப்பக்கூடிய வேலையை செஞ்சுட்டு வருதுங்க. அதாவது வேப்ப மரம், புளிய மரம், தக்காளி போன்றவற்றை தின்னு அதனுடைய கொட்டைகளை பரப்பி பல மரங்களை புதுசாக வளர்ப்பதில் காக்கைக்கு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. காகத்துக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் நம்முடைய வீட்டில் நம்முடைய தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ இருக்குங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ இல்லை நமக்கு கூட இருக்கலாங்க. சில பேரையெல்லாம் பார்த்துருப்போம், காக்கைக்கு உணவு வைத்த பின்னாடி தாங்க அவங்க சாப்பிடவே தொடங்குவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் காகத்துக்கு சாதம் வைப்பாங்க. அப்படியே வைக்கின்ற சாதத்தை காக்கா சாப்பிடாமல் போயிருச்சு அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா காகத்துக்கு சனிக்கிழமை நாளில் கட்டாயமாக சாப்பாடு வைத்து விட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா தினமுமே காகத்துக்கு சாதம் வைப்பாங்க. சில பேருக்கு சாதாரணமாகவே காக்கைக்கு சாப்பாடு வைத்து விட்டு சாப்பிடக்கூடிய பழக்கமானது இருக்குங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களுக்கான அதாவது பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைத்து விட்டு அவங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொண்டு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுருப்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம காகத்துக்கு சாதம் வைத்தவுடன் நம்ம காக்கா அப்படின்னு
கூப்பிட்டோம்னா காகம் பார்த்திங்கன்னா அவங்களோட கூட்டத்தோடு வந்து சாப்பிட ஆரம்பிக்குங்க. சில சமயத்தில் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய தினமும் நம்ம வீட்டுக்கு வந்து உணவுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய காகம் கூட வந்து சாப்பிடுங்க. ஆனால் இதுவே சில சமயத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வைத்து விட்டு நம்ம எவ்வளவு தான் சத்தமாக கத்தி கூப்பிட்டாலும் காகம் வந்து சாப்பிடுவதில்லைங்க. அதுவே சில சமயங்களில் நம்ம சாப்பாடு வைத்து விட்டு எவ்வளவு தான் சத்தமாக கத்தி கூப்பிட்டாலும் காகமானது வருவதில்லைங்க. அதுவே சில சமயத்தில் வருகின்ற காகம் வழக்கம் போல் சாப்பிடாமல் கூட போய்விடுங்க. அப்படி நீங்கள் உங்களுடைய பித்ருக்களாக நினைக்கக்கூடிய காகம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாமல் போயிடுச்சு அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமாங்க? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க காகம் சாப்பிடாமல் போயிடுச்சு அப்படின்னா அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பிடிக்கலை போல அப்படின்னா அதை விட்டுட்டு போயிடுவாங்க. இதுவே நம்ம பரிகாரத்துக்காகவோ இல்லைன்னா பித்ருக்களாக நினைக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்காகவோ நம்ம உணவு வைக்கும்போது அதை சாப்பிடாமல் போயிடுச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம மனம் பெரும் குழப்பத்திற்கு ஆளாகி விடுங்க. எதனால் சாப்பிடாமல் போகிறது என்ற குழப்பமும் நம்ம ஏதாவது தவறு செஞ்சு விட்டோமா அப்படிங்கிற ஒரு பயமும் நமக்கு தோன்றுங்க. அப்படி செல்லும்போது என்ன பரிகாரம் செஞ்சோம்னா காகம் மீண்டும் வந்து சாப்பிடும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பித்ருக்களாக நினைக்கக்கூடிய காகம் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய உணவை எடுக்காமல் போயிடுச்சு அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நம்ம மீது அதிகமான கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமாகுமாங்க. அதாவது நீங்கள் வழக்கமான முறையாக உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடுக்குறீங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் கூட உங்கள் மீது அதிகமாக கோபத்தில் இருக்கலாங்க உங்களுடைய முன்னோர்கள். உங்களுடைய வீட்டில் இறந்து போன முன்னோர்களான பித்ருக்களுக்கு நீங்கள் திதி கொடுப்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. சில பிறகு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய இறந்த தேதி கூட தெரியாமல் இருக்குங்க. அதனால் கூட சில பேர் இது வரைக்குமே திதி கொடுக்காமல் இருந்திருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இறந்த தேதி மறந்து போயிருக்குங்க. அது மறந்து போனாலும் கூட பரவாயில்லைங்க. மாதங்களில் முக்கியமான 3 மாதங்கள் சொல்லப்படுதுங்க. அதாவது புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை போன்ற இந்த 3 அமாவாசை நாளிலையும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை நீங்கள் முறையாக கொடுக்க வேணுங்க. அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய திதி கொடுக்க தவறிட்டீங்கனாலும் கூட காகம் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய சாப்பாட்டை சாப்பிடாமல் போய்விடுங்க. அதை எடுக்காமல் கூட போய்விடுங்க. அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய குலதெய்வம் எதுன்னே தெரியாமல் இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் விட உங்களுடைய குலதெய்வத்தை மறப்பது மிகப்பெரிய பாவமாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது ஒருபோதும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களை மன்னிக்காதுங்க. மற்ற தெய்வங்களை மன்னிக்க போவதில்லைங்க. அதற்கு முதல்ல நீங்கள் பரிகாரம் செய்ய வேணும். உங்களுடைய குலதெய்வ கோவிலில் தொடர்ந்து 11 நாட்களுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி இதுவரைக்கும் உன்னை வந்து பார்க்காமல் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்ள வேணுங்க. இந்த பரிகாரத்தை எல்லாம் நம்ம முறையாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா பித்திருக்களான காகங்களுக்கு நம்ம சாதம் வைத்தோம் அப்படின்னா உடனே வந்து காகங்கள் சாப்பிட ஆரம்பிக்குங்க. உங்களுடைய குலதெய்வம் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா வாரத்தில் ஒரு முறைக்கு மாதத்தில் ஒரு முறைக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வம் தூரத்தில் இருந்துச்சுன்னா வருஷத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. நம்ம தினமும் காகத்திற்கு உணவு வைப்பதை இன்றளவுமே நம்ம கடைபிடிச்சிட்டு தாங்க வரோம். மற்ற பறவைகளுக்கு இல்லாத மகத்துவமான கூடி உண்ணக்கூடிய பழக்கம் காகத்துக்கு இருக்குதுங்க. மற்ற பறவைகளுக்கு தராத ஒரு அங்கீகாரத்தை நம்ம காகத்துக்கு கொடுத்துருக்குறோங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா கர்மா காரகன் என்று அழைக்கக்கூடிய சனி பகவானுடைய வாகனமாக காக்கை இருக்குதுங்க. மேலுமே அதை நம்முடைய பித்ருக்கள் அப்படின்னும் அதாவது நம்முடைய முன்னோர்கள் வடிவமாக நம்ம வழிபட்டுட்டு வரங்க. அவர்கள் நமக்கு இடையில் காகங்களாக வலம் வந்து கொண்டிருப்பதாகவும் நம்பப்படுதுங்க. காகங்கள் பார்த்திங்கன்னா 3 வகைகள் இருக்குதுங்க. அதில் முதலாவது வகை பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் கருப்பாகவும் தலை கழுத்து பகுதி மட்டும் சாம்பல் நிறமாக இருக்கக்கூடிய காக்கை மணிக்காக்கை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இரண்டாவதாக பார்த்தோம்னா உடல் முழுவதும் முழு கருமை நிறம் கொண்ட காகங்கள் அண்டை காக்கை அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே அரிதாக நம்முடைய கண்களில் தென்படக்கூடிய வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய காகந்தாங்க.
அதே போல் உடல் முழுவதும் கருமை நிறம் கொண்டிருக்கக்கூடிய காக்கை வீட்டினோட பக்கத்தில் இல்லைன்னா வீட்டின் மீது அமர்ந்து கறந்துச்சு அப்படின்னா அது தீய சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புவதற்காக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு நீங்கள் அந்த வேலைக்கு செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகர் கோவிலில் நீங்கள் வழிபட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. நம்மள நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்முடைய தலை மீது காகம் தாக்க வருவதை நம்ம பார்த்துருப்போங்க. அதுதான் இட்ட முட்டையை அல்லனா குஞ்சுகளை பாதுகாப்பதுக்காக அப்படி நடந்து கொள்கிறது அப்படின்னு சொன்னாலும் கூட பல நேரங்களில் சம்மந்தமே இல்லாமல் அப்படி நம்ம தாக்க வருவதும் இருக்குதுங்க. இது நமக்கு வரக்கூடிய தீய சகுனத்தை இல்லைன்னா ஆபத்தை உணர்த்தக்கூடியதாக சொல்லப்படுதுங்க. அதே போல் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய காகத்தை நம்ம எதர்ச்சியாக பார்ப்பதும் நம்ம வீட்டுக்கு வருவதும் தீய சகுனத்தை குறிப்பதாகவே சொல்லப்படுதுங்க. நேரத்தில் மணிக்காகம் என்று சொல்லக்கூடிய சாதாரணமான காகம் கூட நம்முடைய வீட்டின் முன்னாடி அமர்ந்து தொடர்ந்து கத்துவதை நம்ம பார்த்துருப்போங்க. இது நமக்கு நல்ல செய்தியை நல்ல சகுனத்தை உணர்த்தக்கூடியது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த மணிக்காகம் அடிக்கடி நம்ம வீட்டு முன்னாடி வந்து கரைவதை நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வீடு மனையோகம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகையானது ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும் அப்படின்னும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டில் விருந்தினர்கள் வருவாங்க அப்படின்னா நல்ல சகுனங்கள் நடக்கும் என்பதை குறிக்குமாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் காகத்துக்கு நம்ம உணவு வைப்பது முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது வெவ்வேறு திசைகளில் கரைவதால் வெவ்வேறு மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவில் நம்ம அமாவாசை நாளில் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது காகம் சாதத்தை சாப்பிடாமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்ய வேணும், காகம் எந்த திசையில் கரைஞ்சால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.